நடந்து போறதுக்கு இலங்கை சரித்திரத்துல நிச்சயமாக எழுதப்படும் பிரிந்தது போதும் தாடி வளர்ந்துடுறா டேய் டேய் பூசுவீங்க நீங்க சைக்கிள்ல வந்தீங்களே சும்மா இருக்கிறீங்களோ நான் நல்ல சும்மா இருக்கேன் நீங்கள் நல்ல சும்மா இருக்கிறீங்கள்ட்டு நான் நம்புறேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் எங்களோட 8வது நாள். என்னடா 8வது நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வச்சுக்கோமா நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து இன்றைக்கு நாங்கள் சாப்பிட போக போகிறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட உறவுகள் சகோதரங்களோட தான் சாப்பிட போகிறோம். அப்படியே இங்கால போக போகிறோம். திருப்பி நாங்கள் போக வேண்டியது இந்த பக்கம், அதாவது புத்தளை பக்கம் போகணும். யாராவது எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தடவி விடுங்க. நான் இப்போ நடந்து போய் கொண்டிருக்கேன்னு சொன்னால் புதுசாக வர்றாங்களுக்கான விளக்கம் சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற 25 மாவட்டங்களுக்கும் நடந்தே பயணித்து கொண்டிருக்கேன். கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர். நான் மட்டும் இல்லை, என்னோட என்ற ஊரை சேர்ந்த பணிப்புள்ள நண்பர்களும் பயணித்து கொண்டிருக்கணும். இங்கால அதுக்கான காரணம் என்னத்துக்கு என்ன இப்படி போகிறோன்னு சொன்னால் நாங்கள் எல்லாமே மனிதர்கள் ஒற்றுமையாக இருக்கணும். அதுக்கான தான் முழுமையான விளக்கம் கணக்கு தரேன்னு சொல்லியிருப்பேன். என்றாலும் நார்மலாக உங்களுக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இப்போ டெக்கி அதாவது எங்களோட உறவுகள் மனதார எங்களை கூப்பிட்டதை நாங்கள் அப்படி சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட 8:36 ஆகிடுது. அதாவது இன்றைக்கு வலிக்கிறதுக்கு ஏன் 8:36 ஆகிடுன்னு சொன்னால் மேவே வீடியோ ஸ்டாக் கணக்கு இருக்குது. அதை இறக்குறதுக்கே பெரிய ஒரு மனத்தியால் கணக்காகுது. ஆகையால் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கு கிலோமீட்டரும் குறைவு, அதாவது எனக்கு 15லேருந்து 20 கிலோமீட்டர் தான் இன்றைக்கு நாங்கள் நடக்க போகிறோம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் புத்தளத்துக்கு 50 கிலோமீட்டர். அப்போ ஒரு 20-25 நடந்து விட்டால் அங்கே அளமிச்சு தான் நடக்கலாம். அதுதான் காரணம். வேறு என்ன சொல்கிறது, மதுக்கு முண்டை டிஷர்ட் கொடுத்துருக்காங்க. கமரா எனக்கு முண்டை டிஷர்ட், அதாவது 3 பேருக்கும் டிஷர்ட். எங்கள்கிட்ட ஒரே டிஷர்ட்டும் இருக்குது. அது கொஞ்சம் களிய போடுவோம். என்ன பெரிய பூசி அப்பி வச்சுக்கிறேன். இங்கே வேறுங்க மற்ற நண்பன் போகிறார் வேறுங்க சன்கிரீமோ. கனடாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3351 மார்க்கம் ரோட் ஸ்காப்ரோ ரெட் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்ஷயா ஜுவல்லரிஸ் 2வது பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அங்கே போய் தமிழ் ப்ரோஸிட்ட பேரை சொல்லுங்கள். உங்களுக்கு கணக்கு ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது. போய் விசிட் பண்ணி பாருங்க. அங்கே பக்கம் போய்க்கல ஓகே அப்படின்னாக்க தொடர்ந்து கவலைக்குள்ள போகும்பா. சன்கிரீமை பூசுவீங்க நீங்கள்? தக்காளி அது சன்கிரீம் தானே பூசுவேன். சன்கிரீம் கடைச்சி பிள்ளை வேறு இருந்தோன்னா ஒரு சன்கிரீமா சன்கிரீம் பூசினா தான் அதாவது எங்களோட முகம் ஓரளவு சேஃப்டியாக இருக்கு. தெரியல நீ கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிறாடாப்பா. அம்மா நீங்கள் பிடிச்சி விடுவது சந்தோஷமே. சரி வாங்க போவோம். ஹாய் வணக்கம். எப்போ நீங்க? நாங்கள் நேற்றா எங்களை விட்டு ஒருத்தன் போனவன் தானே. அவனே என்ன போகிறது அஞ்சு அனில் எங்களை விட ஒரு நண்பர் ஒருத்தன் போனவன் தானே. போயிட்டு அதாவது திருப்பி வரணும். இப்போ இந்த வாரம் சொல்லி பாமத்தியில் போய் டாக்டர்கிட்ட போய் மெடிசனில் விடுத்து வர போகிறான். அவனுக்கு விட்டு பெரிய மெனவில்லை ஆளுக்கு. நண்பன் வாராங்க, சின்ன நண்பர் வரா. வாங்க வாங்க நண்பன். நாங்கள் இந்த பக்கம் போகணும். இங்கே தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த பக்கம் போகணும். இங்கே தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். நேற்றையாங்காலையும் பார்த்துருப்பீங்க. இதில் நாங்கள் ரூம் கேட்டுருப்போம். அதாவது இதுக்கால போகலாம்னு சொல்லி இல்லை கடை இருக்குது போல். இப்போ நொச்சியாம டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக ஒரு கொஞ்சம் தூரம் இங்கே உள்ளுக்கு வந்தால் இதில் பாருங்க ஹோட்டல் எலைட்டுன்னு சொல்லி யுவர் பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லி இந்த கடை கூட்டி கொண்டு வந்திருக்கு நம்ம எங்கள்கிட்ட சகோதரங்கள். வாடா போ. வணக்கம் வணக்கம் அண்ணா. இல்லை யாரும் வரல, கூப்பிட்டு வாங்க. கொடிமா அப்படியே கூப்பிட்டு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது எங்களோட உறவுகள் சகோதரங்கள் எங்களுக்காண்டி இன்றைக்கு பிரேக் பேஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றிகள் அண்ணா, நன்றிகள். இதில் பாருங்க நாங்கள் அப்படி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன அண்ணா இருக்கு அண்ணா. எல்லாம் பீஃப் தானே. கணக்கு சாப்பாடு வந்திருக்கேன். இதில் பாருங்க இங்கே இஞ்சி பிளேட் சரியா. இன்றைக்கு நாங்கள் புத்தளம் போக போகிறது இல்லை. இன்றைக்கு நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கலாவையால் அந்த டவுன்
சாலியா வெவ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போக போகிறோம். என்று சொன்னால் பேர்கள் தெரியாது, அதால் நான் கேட்டு அண்ணன் கேட்டு சொல்கிறேன். என்று சொன்னால் சில பேர்கள் உச்சரிக்கைகளில் சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்குங்க, புதுசு தானே பேர், ஆகையால் பேர்களில் சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கும். அப்படி நாங்கள் போக என்ன நடக்குன்னு சொல்லி சந்திப்போம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் சகோதரங்கள் எல்லாருமே நிற்கிறோம் பாருங்க. பள்ளிக்கூடம் என்ன 9 12 மணிக்கு நடந்தால் 12 மணிக்கு போயிச்சிடலாம், 12 12:30. ஓகே அண்ணா, போயிட்டு வரோம், சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். பாய் தங்கச்சி. இதுலேருந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலா ஓயாவை தாண்டி போகணும். கலா ஓயாவை தாண்டினால் நாங்கள் அங்கால புத்தள மாவட்டத்தை நாங்கள் அடைஞ்சிடுவோம். ஆனால் புத்தள டவுனுக்கும் நாங்கள் போய் ஆகணும். ஆகையால் புத்தள டவுனுக்கு வந்துட்டு தான் நாங்கள் அடுத்த கட்டமாக குருநாகலுக்கு போவோம். குருநாகல்லேருந்து ஏனையன் ரோட்டை பிடிச்சி அப்படியே நாங்கள் மலையகத்துக்கு போவோம். மலையகத்தில் போய் சிவனொளி பாத மலை ஏறுறது தான் எங்களோட டார்கெட், முதல் டார்கெட். அந்த சிவனொளி பாத மலையை ஏறணும்னு சொன்னால் தான் எங்களது முதலாவது படி. நாங்கள் எடுத்து வச்ச அந்த அதாவது 25 மாவட்டங்களையும் நாங்கள் கடக்க போகிறோம் தானே, அதுக்கான முதலாவது கால் அடி எவ்வளவு முதலாவது படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான். ஓகே, சூப்பர் பைக். இல்லை எங்கால பாருங்க, குட்டி குளம் ஒன்று தெரியுது பாருங்க எங்கால் பக்கம். போகிற பாதையில் இருக்கிற அழகழகான இடங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் காட்டி கொண்டு போகிறேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஹோட்டலை விட்டு தாண்டுறோம். அதாவது நாங்கள் இப்போ சாப்பிட போனாங்கல்லானே, கிட்டத்தட்ட சாப்பிட போன 1 கிலோமீட்டர், திருப்பி வந்த 1 கிலோமீட்டர் நினைக்கிறேன். நான் ஃபோனை பார்த்தா வடிவாக எத்தனை கிலோமீட்டர்ண்டு அறிஞ்சு கொள்ளலாம். அப்படியே கவனமாக யூடியூப்பில் பிடிச்சி கண்டிப்பாக போடுவேன். குளச்சாண்டா விளங்குதோ இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட 9.97 கிலோமீட்டர் தெரியுது பாருங்கோ. இதில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அண்ணா எப்படி சுகம்? நல்ல சுகம். வணக்கம். சாலியா விவர், அதில் போயிட்டு நாளைக்கு அப்படி புத்தளட்டம் இன்றைக்கு அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் எடுக்குது. ஓ, இங்கே தான் தங்கினாங்க. ஓகே பாருங்க, அம்மா இன்னொரு அழகுங்க. இப்படி பார்த்துட்டு இந்த அழகை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்குது. அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது. சும்மா வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்ல வேணும். நாங்கள் தொடர்ந்து போவோம். நான் இங்கே காட்டி கொண்டு இருக்கிறதுக்கு அவங்கள அங்கே பறக்குறாங்க. இல்லை போகிற பாதையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வேறுங்க மீன் வச்சு விற்று கொண்டிருக்கணும். மாலு குளத்து மீன் ஐயா, மாலு போகிற பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குளமாக இருக்குது. அப்படி இந்த பாலத்தால் இங்கே திருப்பி பார்த்தோம்னு சொன்னால் எவ்வளோ அழகண்டு வேறுங்களேன், சொல்லி வேறையில் அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது. இங்கே வேறுங்க இங்கே எப்படி இருக்குது சட்டப்படி. வணக்கம். உங்களோட ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தேன். அப்போ இருந்தா இப்போ என்னடா நீங்கள் சைக்கிளில் வந்தீங்களே, எங்கே அழுத்தர் பேரில் பார்த்தோம். ஓ, ஓகே, சந்தோஷம். ஓ, குட் லக். சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? சௌமி ப்ரோவையா? உங்களுக்கு நான் நேற்று மெசேஜ் போட்டேன், பார்த்தேன் பண்ணேன் நிப்பு ப்ரோன்னு சொல்லி. நான் என்ன அன்வான்ட் கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி. ஓ, உங்களோட பயணத்தை வைத்துட்டே இருக்கீங்க. குட் லக். அது அவங்க இவங்க சொல்கிறதெல்லாம் கணக்கெடுக்க வாணும். ஓ, தம்பி ரெடியாக தான் தம்பி, அவர் ரெடி. உங்களை நடக்க பாய் பாய் பாய், சந்திப்போம். சந்தோஷம். வந்துட்டோமா? வணக்கம். தெரியுமா? கிடக்குது. வணக்கம்.
யூகேயில் பிறந்த என்ன சொல்லுது பேசுறீங்கன்னு சொன்னா பனங்கா பணியாரம் யாழ்ப்பாணத்துல இருந்து கொண்டு இருக்கிறா இந்த சாப்பிட்டு பேர் ஒன்று எடுத்து அது வர நைனாதீவில் எடுத்த பெனங்க நைனாதியில் பனங்கா எடுத்து யாழ்ப்பாணத்தில் சுட்டு புத்தளத்தை கிட்ட வந்து சேர்ந்துருக்கு என்ன கிழங்குது வத்தாளங்கிழங்கு இல்லை வையடாப்பா எனர்ஜிக்கு உதவும் தொக்கில் போடு தொக்கில் போடுறாது கட்டுதில்ல ஜூஸ் கடை கொடுத்துட்டு வந்து திருப்பி கேட்க அங்க தோழி உரிக்க பழக போறது இல்லை எல்லாம் கலந்து கலந்து போயிட்டு வணக்கம் எப்படி இருக்கீங்க சாலிய நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கட ஊர்ல இருந்து உறவுகள் வந்திருக்கிறோம் ரொம்ப சந்தோஷம். எங்க போய் கொண்டிருக்கீங்க? கொழும்பு பக்கமா? கொழும்பு ஏர்போர்ட்டு போய் கொண்டிருக்கிறீங்க. அப்போ எப்படி, அதாவது நாங்கள் இந்த நடக்கிறதுக்கு என்ன சொல்றீங்க? அதாவது இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் நல்லூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட புத்தளத்துக்கு போக போகிறோம். அதை இலங்கையில் இருக்க 25 மாவட்டம் முடிப்போமா முடிக்க மாட்டோமா? உங்களோட கருத்து என்ன? என்ன தெரியும், முடிப்பீங்க. நீங்கள் எடுக்கிற எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டா இருக்கோம். நாங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் முடிக்கிறதா தான் இருக்கு போல. எல்லாம் நீங்கள் இது கனகாலம் யோசிச்சு ஒழுங்கான ஒரு நல்ல ஒரு பிளானோட தான் வந்திருக்கிறோம். கண்டிப்பாக முடிச்சாகும். நண்பர்கள் அதாவது பயங்கர சப்போர்ட், நல்ல சப்போர்ட். அதாவது இடைக்கிடையே காமெடியிலையும் விட்டு நண்பன் வந்து இடைக்கிடையே பாருங்க பூசின பேர் தொடுங்க. இது வெயில் பரவாயில்ல, இல்லை பிரச்சனை. இப்போ நாங்கள் இப்போ என்னதான் கருத்தாலும் எங்களோட ஒரிஜினல் கலர் வந்து இருந்தாங்க. தக்காளி பழ கலர், தக்காளி பழ கலரா? தக்காளி பழ கலர் வெயில் கருத்து போடுறோம். பொறி வாங்கி தரம் பூசுறது பூசுறது அப்படிலாம் தக்காளி பழ கலர்லாம் வந்தேன். யாருக்கிட்டாலும் தான் சொல்லுவேன் வீடியோ. அப்போ அங்கேயே ஒரு ஏறுற பிரச்சனையில் இறங்கிக்கு முழங்கால் வித்தியாசமா விளையும். இறங்கிக்க ஒரு நாளைக்கு 5-10 கிலோமீட்டர் இறங்குறோமோ ஆச்சு. இல்லை இறங்குவோம், ஆனால் முழங்கால் பார்த்து வச்சு இறங்கணும். இறங்குல சுகம், ஆனால் பார்த்து வச்சு இறங்கணும். கொஞ்சம் பிழைச்சாலும் சரி. ஓகே, சந்திப்போம். என்ன பாய் ரவுண்ட் நுவரெலியா சிவலிபாதமேல 25 டிஸ்ட்ரிக்ட் வாக்கிங். எனக்கு தெரியாது, பயங்க் உங்களுக்கு தெரியும் தானே சிங்களம்? என்னென்ன இப்படி சொல்லி போடுங்க சிங்களம் தெரியாண்டு. கொஞ்சம் கிடக்கிற வழியில் சொல்லுங்க. பார்த்தீங்களோ, எங்களுக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து நைனாதீவு பெனங்காயில் எடுத்த நைனாதீவு பெனங்காயில் என்னடா பெனங்கா பணியாரம் வந்திருக்குது. இந்த இடத்துல நாங்கள் போய்கொண்டிருக்கையில் இதில் மரத்தால் செய்த அந்த கரண்டியல் அதெல்லாம் இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். நல்ல விதமான வித்தியாசமான மரத்தால் செய்த உள்ளூர் உற்பத்திகள் எல்லாம் இங்கே காணக்கூடிய மாதிரி இருக்குது. என்ன மாதிரி சகோதரன் தெரியுதா? ஓ, ஆலப்படி விட்டுட்டு உங்களோட அரசினோட ஜாட்டுக்கு வரைய நம்ம பிளேட் எங்கே இருக்கு நாங்களா ஜோதிடா இடையெல்லாம் போவீங்களாண்டு. எப்படி இருக்கோம்? எப்படி என்ன சோடா குடிக்க விட்டுட்டோம். அதான் சோடா சோடா குடிக்கிறத விட்டுட்டோம். நாங்கள் நடக்க சுகர், அது வேற சுகர் உண்டு. இந்த வெனங்கா பணியாரெல்லாம் வந்து யாழ்ப்பாணத்துல இன்றைக்கு இதில் பக்கத்தில் நாங்கள் நாளைக்கு புத்தளம் போயிடுவோம். உங்களுக்கு 10 நிமிஷம் ஓட்டம் என்னது? ரெண்டு மத்தியாலம் எங்க முடிப்பீங்க? நல்லூர்லாம் முடியும். இப்போ கிளைமேட்டை பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இதே கிளைமேட்டோடு இருந்துச்சுன்னு சொன்னால் சட்டப்படி இருக்கும். அதாவது நாங்கள் என்ன பேரடா பார்த்துட்டு நான் மறந்து போட்டேன். கலாவையாக்கு பக்கத்தில்
அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க சிங்கள மக்கள் தான் வாழ்ந்தோண்டு வருகிறோம். அதாவது புத்தளம், அதாவது நாங்கள் இன்றைக்கு நிற்க போகிறது புத்தளம் மாவட்டத்தில், அதாவது துவக்கத்தில். போகிற பாதையில் வேறுங்க ஒரு ப்ளூ கலரில் அழகான பூ ஒன்று இருக்குது, வேறுங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நாங்கள் கொண்டு கொழி கொண்டு போவோம். வீட்டுக்காரை பார்த்து கொண்டு இருக்கிறேன், வண்டி போட போய் வீட்டுக்காரர் இங்கே போகிற பாதையில் வேறுங்க அந்த ப்ளூ கலர் என்ன பூடாப்பா அது? யாருக்கு தெரியுமா அந்த பூண்ட பேர்? ஆடா யாருக்கு தெரியும்? அட எங்கால கணக்க பூக்கள் இருக்குது வேறுங்க. மஞ்சள் நொச்சி, சிவப்பு நொச்சி, மஞ்சள் நொச்சி, திருப்பி மஞ்சள் நொச்சி, அது வெள்ளை நொச்சி, வெள்ளை நொச்சி, அவரை கொடி. அப்போ பஜ்ஜி வாழைக்காயில் போடலாம், முருங்கைக்காயில் போடலாம், விடா போட்டு வந்துடலாம். இது மட்டும் வாங்க. தேங்க்ஸ். நடக்கிறீங்களா? 25 மாவட்டம் நுவரெலியா எல்லாம் ஆரம்பிச்சிங்க. யாழ்ப்பாணம், நல்லூர். நல்லூரா? இங்க எங்க போவீங்க? இன்றைய புத்தளம். புத்தளமா? சரி, ஓகே, பாய், நன்றி. சின்ன சுட வேண்டதால வண்டி வச்சுட்டேன். இன்றைக்கு என்ன சூடாக கூடுதலாக குறைக்கிறது என்ன குடிக்கிறது குறைவு. இன்றைக்கு கிழமைக்கு ஒருக்காத குடிச்சு கொண்டு இருக்கும். குடி ஆனால் ஏன்டா நெட்டோ குடிக்கிற இனிப்புக்கு? இனிப்பு சரி இல்லடா, அப்போ நல்ல செடியடா. அப்போ செடி ஒரு தாடி வளர்ந்துடுறா. டேய் 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 தாடி வளர்ந்துடுறா அவனுக்கு. மேலே வேற கவுண்ட இப்படி பார்ப்போம் பாரு. இதில் பாருங்க மேனோ, இதில் பாருங்க அந்த பூவை தம்பி மேலெடுத்து கொழி விட்டாங்க. ஆனால் நல்லா தான் இருக்குது. இப்படியே போவோம் நாங்கள். ஒரிஜினல் பேர்டர் மாதிரி கிடக்கு. இதில் நாங்கள் டான்ஸ் ஆடிக்கொண்டு போகிறோம் தானடாப்பா. அதுக்கும் சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அதை விட ஊர்ல இருந்து எல்லா அப்படியும் நீங்க டான்ஸ் ஆடாட்டி பெரும் பிரச்சனை, டான்ஸ் ஆடி போடட்டா. ஓ ஆனா டான்ஸ் ஆடாட்டி ஊர் பக்கம் பெற வேண்டாம். பொடியங்கள் எல்லாம் டான்ஸ் ஆடட்டா. எங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியாது. சும்மா பள்ளிக்கு பிடியாவது ஓடினாங்களே என்ன. அண்டாலும் அந்த சகோதரங்கள், ஒரு சில சகோதரங்கள் சகோதரிகள் சொல்லினோம் என்ன உங்களோட இலக்கு நோக்கி போகிறீங்களா பேக்கன் சும்மா இந்த மாதிரி எல்லாம் டான்ஸ் ஆடி, அதாவது நோக்கத்தை மாத்துறீங்கள். நீங்கள் சொல்லிட்டு போயிருக்க அந்த டான்ஸ் ஆடத்தான் போகிறோம், ஃபன் பண்ண தான் போகிறோம். சாதாரணமாக நாங்கள் நடந்தால் அதை விட 5 நிலத்தில் வேலை செய்கிற ஆக்களும் வேலை களைப்பத்திருக்க பாட்டை தான் பாடினவன். வயலில் வயல்வெளி பாட்டு இருக்கு, கடலில் கடல்வெளி பாட்டு இருக்கு. அப்படி போய்க்க நாங்களும் பொடி நடையாக போய்க்க பாடல் ஆட விட போனால் தான் ஒரு களைப்பு தெரியாமல் அப்படியே முன்னோக்கி போய்கொண்டே இருக்கலாம். இதைத்தான் நேற்று எடுத்து சொன்னேன், எங்கட ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னோம், உதாரணமாக சொன்னோம். அதை இப்போ நான் உங்களை சொல்லிக்கிறேன். இப்போ இதைத்தான் சொன்னால் அப்படி நாங்கள் போய்கொண்டு இருந்தோம். போய்கொண்டு இருக்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை அந்த கிழங்கு பொரியல், அந்த தேன் முறுக்கு, தேன் குழல், தேன் முறுக்கில் தேன் குழல், புழுக்கோடி, மற்றது சிங்களத்தில் இருக்குது. வேறுங்க எல்லாமே இருக்குது. அதாவது உள்ளூர் உற்பத்திகள் எல்லாமே இருக்குது. வேறுங்கோ அப்படி சும்மா இருக்குறீங்க இருக்கிறோம் சும்மா. எங்கே இன்றைக்கு செய்யாரு? இன்றைக்கு இந்த பாலத்தை தாண்டி கிளவையை தாண்டி எங்கேருந்து விளக்கிட்டீங்க? நாங்கள் இன்றைக்கு கொஞ்சம் தூரம் தான் வச்சியாகாம. அதனால புத்தகம் பார்க்குறேன் நீங்களா? அண்ணா வந்து நின்றோண்ணா. ஓ 2 பேரும் வந்தோம். இப்போ உங்களுக்கு அந்த துவங்கைக்கு வந்து நின்று என்ன உச்சியாமல் செய்ய இன்றைக்கு வச்சியாம அப்படி அப்படியே நாளை புத்தளம் போகிறோம். புத்தளத்துலேருந்து போய் இங்கால ஓகே அப்படியா இருக்குது. பழகிட்டு பழகிட்டு நான் ரெஸ்ட் எடுக்கிறோம். அதுக்கு உங்களுடைய அங்கேருந்து என்னுடைய வராங்க, ஜெஃப்னாலேருந்து வராங்க. ஜெஃப்னாலேருந்து மாங்குளம், அவர் ஜெஃப்னாலேருந்து வராங்க. உடுவில கொழும்பு போகிறீங்க. ஓகே, நன்றி, பாய். இதில் இருந்து சரியாக புத்தளம் 44.6 கிலோமீட்டர், கொழும்பு 172.6 கிலோமீட்டர், வில்பத்து 7.7 கிலோமீட்டர். ஸ்ரீலங்காக்கு என்னடா ஒக்கம டிஸ்ட்ரிக்ட் லங்காவே ஒக்கம அரவுண்ட் கரண்ட வோக் சிவனொல்லி பாதை மலை ஒக்கமே நுவரெலியா கேட்டன் கண்டி ஒக்கம ஒக்கம வோக் வோக் பயங் பயங் பைங்கனவா 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 சரி பைங் பழகியா சொல்றாரு. பைங்கனவா ஒக்கமே லங்காவே பைங்கனவா. இங்க வந்து அந்த தேத்த லங்காவே பைங்கனவா பைங்கனவா ஒக்கம பைங்கனவா பைங்கனவா ஓட்டுக்கனவா. இது என்ன கனவா? கறிக்கனவா தந்தையெல்லாம் சாப்பிட முடியலாப்பா, அதுக்கு தான் நிப்பாட்டினது விளங்குதோ. சாப்பிட்டு முடிக்கல மக்களே என்ன கூட்டியது சாப்பிட்டு கொஞ்சம் இருந்து நாங்கள் அப்படியே ஃபன் பண்ணிட்டு விளைக்கிடுறோம். என்ன ஃபன் பண்ணாங்க? ஃபன் பண்ணுறோம் சொல்கிறோம். நாடக கலை வில்லுப்பாட்டு படிச்சோம். வில்லுப்பாட்டு படிச்சு நாங்கள் வில்லுப்பாட்டை படித்து, அதாவது யாழ்ப்பாணத்துலேருந்து எங்களுக்கு பெனங்க பணியாரம் வந்தது தானே. அப்போ அதை பற்றிய கதையை நாங்கள் வில்லுப்பாட்டாக படிச்சு நாங்கள்
வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்கள் சொன்ன நல்லா இருக்கிறோம் நாங்கள். 120 140 என்னது கிலோமீட்டரு கொழும்பு. கொழும்பு இல்லை, கொழும்பு போகிறேன். கொழும்புக்கு நாங்கள் போகல, இப்போ எங்கால சோழி வாயில் வரைக்கும் தான் வரும். கொழும்பு பேருந்து. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம். எப்போ ஃபைனாக எங்கே போகிற மாதிரி இப்படியே புத்தளம் போய் குருநாள் போய் நூறலியா பக்கங்கள் போய் பின்னால் வந்துட்டு இங்கே இக்கிரிக்கொள்ளாவ பார்த்தேன். சரி சாப்பிட்டீங்களா? ஓ கணக்க இப்படி போகிற பாதையில் இங்கால நித்திய கல்யாணி மரம் இருக்கு வேறுங்க. அங்கால வயல் யாராவது கேட்கலாம், உங்களுக்கு நித்திய கல்யாணியை தெரியாதுன்னு சொல்லி. தெரியும் தான் ரெண்டாலும் இருக்கிற இடங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி காட்டுத்தானே வேணும். ஆகையால் காட்டிக்கொண்டு நான் போகிறேன். இங்கால மரங்கள் இருக்குது வேறுங்க, இயற்கை ரசிச்சுட்டு போகிறோம் நாங்கள். இங்கால ஃபுல்லாக மாமரங்களாக தான் இருக்குது. சின்ன ஒரு காலில் மாதிரி போகுது வேறுங்க. இந்த இடத்துல மாமரங்கள் அப்படி நீட்டுக்கு பாருங்க, காடுறோம் எவ்வளோ மாமரங்கள்னு சொல்லி பார்த்தீங்களோ, எவ்வளோ மாமரங்கள் இருக்குன்னு சொல்லி. இப்படி நீட்டுக்கு மாமரங்கள் வந்தோண்டே இருக்குது. இங்கால வாழை மரம், இதில் மாமரக்காடாக இருக்கும். ஒருவேளை கணக்க மாமரம், அந்த இடம் மட்டும் மாமரம் தான் நினைக்கிறேன். இந்த உபான இருக்கிறான் தானே, எங்கே கொய்யா பழம் பிடிங்கிட்டான். இதில் பார்த்தா மாங்காய் அதில் தொங்குதோ. போகிற பாதையெல்லாம் பழங்களா அப்படிங்கிற கொய்யா கொண்டு தரா அம்புரலாங்க. இந்த அம்புரலா என்னென்ன சாப்பிட்றது? கடிச்சுதான் இப்படி கடிச்சு சாப்பிடுது. மாங்காய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுது. அம்புரலாங்க. விட்டமின் சி நல்லா இருக்கும் உடம்புக்கு. இந்த மாங்காய் மரம் இருந்தது அம்புறங்களா? அம்புரலா வந்து சின்ன மாங்காய் அம்புரலாங்க தானே, உப்புத்தூரோட சாப்பிடணும் நல்லா இருக்கும். எங்கே இதை விட கூட கடிச்சு பிடிங்கி தின்னு போக வேண்டியான். இங்கால வந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகான ஒரு இடம் இருந்தால் இல்லை, நாங்கள் ஜூஸ் குடிக்க போகிறோம். ஜூஸ் என்ன குடிக்க போகிறோம்? ஜூஸ் குடிக்க போகிறோம். 100 ரூபாய்க்கு ஜூஸ் இருக்குதாம், மற்ற ஐஸ்கிரீம் இருக்குதாம், ஃப்ரைட் ரைஸ் இருக்குதாம், நூடுல்ஸ் இருக்குதாம், சூப் இருக்குதாம், வெஜிடபிள் சூப், சிக்கன் சூப், எக் சூப் எல்லாமே இருக்குதாம். எங்கால இதில் வித்தியாசமாக ஏதாவது குடிப்போம். சோவா ஐஸ்ன்னு சொல்லி கிடக்கு, வெனிலா ஐஸ் கப்புன்னு சொல்லி கொண்டு கிடக்குது. டே வெனிலா மற்ற சாக்லேட் ஐஸ் எது குடிப்போம்? சுருள் குடிப்போம் வாங்க. எங்களுக்கு சுருள் தான் பண்ணுவேன். உனா சுருள் சுருள் கொண்டு வருதா? சுருள் கொண்டு பண்ணுற சோயாவா? சோயா சோயா நல்லா இருக்கு. சூப்பர். ஆ நல்லா தானே ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு. உனக்கு வெனிலா என்ன நல்லா இருக்கு. நான் சோயா ஹோட்டல் நினைச்சது. சோயா ஹோட்டல் வேறு அர்த்தம் போடு. சோயா கடைக்கு வேறு சோயா. ஆமாம் நல்லா இருக்கு. அந்த மாதிரி இந்த வச்ச உடனே வேக்க போகுது என்ன என்ன திருப்பி வச்சு காட்டு. வச்ச உடனே வேக்க போகுது என்ன? வச்ச உடனே ஹராகுது, நக்கினோடனே என்னடாப்பா இவன் லோட்டோல் அள்ளி அள்ளி மச்சான் பேக்கு கட்டுறோம். என்னென்னு சொன்னா, அப்போது எங்களுக்கு யாழ்ப்பாணத்துலேருந்து சாக்லேட் எல்லாம் வந்தது தானே. அப்போ சாப்பிடல, அது சாப்பிடலான்னு கொஞ்சம் சாப்பிடுவோம். மிச்சத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட உறவுகளை கொடுத்தனாங்க. அவையில் எங்களுக்கு திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் சோடா இருந்துச்சுண்ணே. நாங்கள் சோடா பிஸ்கட் எல்லாம் வந்து நாங்கள் வாங்கி என்னோட வெயிட் எங்களை வெயிட் இதுலேருந்து செட் பண்ண முடியாது மச்சான். அவங்க போய்ட்டா பப்பாசி பழம் மருந்த பப்பாசி மரமழகா எத்தனை பாய் சொல்லிவிடா. பாய் 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 காட்டி கொடுத்தா. எங்களை பாருங்க, எங்களை ஒரு குட்டி சந்தை ஒன்று இயங்கி கொண்டு இருக்குது. கூடுதலாக இந்த வீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவான மரக்கறி சந்தையில் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் பழங்களும் கூடுதலாக வைத்து கொண்டிருக்கணும் இந்த இடத்துல. இடத்தின் பேர் தான் என்னென்னு சொல்ல தெரியல. என்னடா பழைய இருக்குது பேர்களை காணையில். ஏன்னா ஒரு சிங்கள கிராமம் உண்டு இது. அதாவது கூடுதலாக இல்லை, முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிராமத்தில் சிங்கள மக்கள் நாம் வந்து கொண்டு வரீங்கன்னா. நாங்கள் யாழ்ப்பாணம். நன்றி. ஸ்டாண்ட் ஓகே. அதாவது முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் சிங்கள மக்கள்லாம் வாழ்ந்து கொண்டு வரீங்கன்னா. ஆனால் அன்னைக்கு தமிழ் தெரிஞ்சிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போகிற பாதையில் அண்ணங்களை கூப்பிட்டு இளநீ வட்டி தார. இதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். குடி
யாழ்ப்பாண வி ஆர் கோயிங் என்ன சொல்கிறா சிங்களது லங்காவே பைங்கனவா நுவரெலியா ஆல்சோ நுவரெலியா 25 districts. ரீசன் பின்னால் திரும்பி இனமென பிரிந்தது போதும் மதமென பிரிந்தது ஒக்கமே போதும். 1 minute மனிதம் மற்றும் ஒன்றாகும். ஓகே ரீசன் திஸ் பாய் Bye bye. நன்றி இல்லை நாங்கள் போய் கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிங்கள கிராமம். அந்த கிராமத்தில் தமிழ் தெரியான்னு நினைக்கிறேன். ரெண்டாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நடந்து போகிறத பார்த்துட்டு அதில் அண்ணன் இளநிப்பட்டி தந்தவர் பேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால ஒரு தம்பியார் வந்து லெஃப்ட் ஹேண்டு சோடா வாங்கி தந்தார். இல்லை பார்த்து கேட்கலையே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது நாங்கள் நடந்து போகிறதுக்கான நோக்கம் நிறைவேறி கொண்டிருக்குது. இல்லை அதாவது வாங்கி தரதில்லை. அதாவது இனமேன பிரிந்தது போதும் மதமேன பிரிந்தது போதும் மனிதம் ஒன்றே தீர்வாகும். என்னடா இப்படி அங்க காட்டுங்க ப்ரோ. அந்த இதில் ஒன்று வேதாண்ட வடிவாக கடாப்பா. அங்கால பாரு குளத்தை எப்படி இருக்கட்டு வேறு லெவலில் இருக்குது. வணக்கம் நண்பன், எப்படி சும்மா இருக்கிறீங்களா? நீங்கள் எந்த இடம்? நான் புத்தகம் புத்தளம் நாளைக்கு வருவோம் நாங்கள். அப்படியா? நான் அப்புறம் நாளாங்க வீடியோ எல்லாத்தையும் பார்க்குறேன். பார்க்குறீங்களா? எப்படி இருக்கு? நல்லா இருக்குதா? செம்மையாக இருக்குது. ஒரு குத்துண்டு சந்தோஷம். இப்போ புத்தளம் இதுலேருந்து 40 கிலோமீட்டர் என்ன? இங்கே 40. நாங்கள் டவுனுக்கு வருவோம். டவுனில் வந்து போட் பார்க்கணும். இப்போ டவுனுக்கு வருவோம். இப்போ நாங்கள் போனாலே புத்தளம் தான். நான் டவுனுக்கு வந்துட்டு தான் போவோம். நாங்கள் நாளைக்கு டவுனுக்கு வருவோம். பேருந்து அப்படி குருநாள் போய் அப்படி மலையக மாதிரி குடிங்க. போக குடிச்சிட்டு போங்க நண்பன். நண்பன் குடிச்சிட்டு போங்க. எங்களால் வெயிட் தூக்கிட்டு பேக்கில் போட்டு நடக்கல. நீங்கள் குடிங்க. நீங்கள் குடிச்சா தான் எங்களுக்கு சந்தோஷம். ஆட்டோவில் வச்சு குடிங்க. ஏன்னா இல்லை 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 இப்போதான் அதில் ஒரு ப்ரோ மாதிரி இளநி தந்தார். அதையும் குடிச்சிட்டு கொஞ்சம் 2 ஸ்டெப் இதால் ஒரு ப்ரோ. இப்போ எங்களுக்கு என்ன சந்தோஷம் ஆகும்? என்னடா சந்தோஷம் சொல்லுண்டா? நாங்கள் நினைச்ச காரியம் நடந்து கொண்டிருக்கு. வெற்றுமையில் ஒரு ஒற்றுமை. வெற்றுமையில் ஒரு வேற்றுமையில் ஒரு யாழ்ப்பாணத்தில் வீடியோன்னு போட்டிருந்தீங்க. நல்லூர்லேருந்து ஆரம்பிச்சேன் நான். யாழ்ப்பாணம் போர்டை பார்த்துட்டோம். சந்தியில் அது அன்றாவர சந்தி. சந்தி அதுவும் பார்த்தேன். வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். இப்போ பக்கத்தில் அதுக்கு என்ன பேரண்டா? இக்லு என்ன விவ அது கலாவையா தாண்டி தம்போ சாம்பவம் ஏதோ ஒரு ஏரியா ஏதோ ஒரு விவண்டு வருது. குளம் இல்லை கலோ ஓயா கலோயா பாலம் வருதல்ல. அதை தாண்டி அடுத்த ஒரு 200-300 மீட்டர் இல்லை. இது தம்போ தம்போக்கு அடுத்தது புத்தளம். இல்லை அதுக்கு பிறகு ரூம் இருக்கும். தம்போ ரூம். தம்போதுலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் சரியா? 10 ஒரு 15-18 கிலோமீட்டர். பரவாயில்ல. தம்போ பேர் தூர சொல்கிறேன். நாங்கள் கலோயா தாண்டி இன்னொரு கிராமம் கொண்டு வருது. அது பேர் என்ன பேர்? இது என்ன வில்பத்தியா? வில்பத்துக்கு என்ன கிலோமீட்டர் இருக்குது? அவர் புத்தளம் மண்டால எங்கால பேர்கள் தெரியல. இது கூடுதலாக சிங்கள சிங்கிள் ஏரியா. நல்லா இருக்கு. என்ன குளம் குளிச்சுட்டு போ. குத்தூசி ஓட போகிற? யார் குத்தூசி ஓட போகிற? குளத்துக்கு சரி அப்படி சந்தீபம் பார்க்கணும்னு நினச்சிருந்தேன். பார்த்தாச்சு. எங்களுக்கும் சந்தோஷம். நாளைக்கு வருவோம் தானே அந்த பக்கம் வரும். எப்பவும் புத்தகம் டவுன்ல இருப்பேன். ஓகே ஓகே. சிங்களம் தானே சொல்றாது. இதுல சொல்ற தமிழ் தெரியுமா? இல்ல தமிழ் தெரியுமா? இல்ல கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். சொன்ன சொல்லு. இந்த சிங்களத்துல ஒக்கமா லங்காவே பயங்கனவா நடந்து போறதுக்கு ஒக்க லங்காவே பயங்கனவா. ஓகே பயங்கனவா லங்காவே பயங்கனவா. டான்சிங் இல்ல 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 பயங்கனவா பயங்கனவா. புத்தளம் நுவரெலியா ஒக்கமே. எந்த ஊர்? யாழ்ப்பாணம். மறுபடியும் நான் காலையில உங்களை பார்த்துட்டு போனேன். நீங்க காலையில சந்திச்சு பட இல்ல. நீங்க கொஞ்சம் லேட் ஆயிட்டு போல வெளியே. இல்ல நாங்க லேட் ஆயிட்டு. நீங்க சொன்ன டைம் எதிர்பார்த்துக்கிட்டு போனேன். அங்க எங்கட உறவுகள் சாப்பாடு வந்துச்சு. நம்ம பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அது எங்கட செட்டா வந்து அவன் சாப்பாடு கடை ஓப்பன் 8 மணி ஆனா சரி ஓகே 8 மணி பிறகு நாங்கள் வலிக்கிறோம்னு சொல்லி அங்கே போய் அவையோட அந்த எலக்ட்ரிக் அதுக்கு அந்த கடையில் சாப்பிட்டு பிறகு தான் நடக்க வலிக்கிறோம். நான் வந்து பார்த்துக்கிட்டே போனேன். எனக்கு அங்கே போயிட்டு வீடியோ பார்த்த படத்தை எனக்கு குரூப்ல போட்டுருந்தாங்க. 8:45 வீடியோ போட்டுருந்தாங்க. அங்கே சாப்பிட எங்க தங்குற ஐடியா? நாங்கள் இல்லை பக்கத்தில். அப்புறம் இதில் இப்படி போய் கலாவையா தாண்டி ஒரு சொல்றவங்க தானே வந்து விவான்னு சொல்லுவாங்க. சாம்பேரியாவோ சாலியா பக்கத்தில் அதில் தங்கிட்டு இப்போ இந்த நாளைக்கு புத்தளம் போகிறோம்.
5 கிலோமீட்டர் 5-6 கிலோமீட்டர் அப்படி ஓகே ஓகே அப்படியே தங்குறேன். அப்ப நாளைக்கும் சந்திச்சு போடும். நாளைக்கு நான் இந்த ரூட் நாளைக்கு புத்தளம் போகிறோம் சுவரா. நாளை காலம் முழும்பி புத்தளம் போகிறோம். அது நாளை காலையில் வெள்ளன இன்றைக்கு எங்களுக்கு பிளானிங் அப்படியே பாருங்க. யானை பிரச்சனை இருக்குமா? ஒரு 4 மணிக்கு புறப்பட்டா நாங்கள் நாளை 5 மணிக்கு நீங்க எப்படியும் புத்தளத்துக்கு அந்த நடுவில் துண்டோன்றீங்க. அங்கனைக்கு போறதுக்கு நீங்க 4 மணிக்கு இங்க இருந்து புறப்பட்டாலும் 9 மணி சரி ஆகும். அப்போ யானை இருக்காதா? இல்லை இல்லை. அப்போ சரியா ஓகே. அதான் 9 மணி ஆகுமா? நான் நடந்து ஸ்பீட்டாக இல்லை. சில நேரம் வெள்ளன போயிடுவேன். வேண்டாம் காலையில் நடக்க கொஞ்சம் ஸ்பீட் ஆகிடும். சரி, நான் அவங்களோட நம்பர் தந்தீங்க, அந்த நம்பருக்கு கால் அடிக்கிறேன். அந்த கால டைம்ல செட் ஆகினா நான் உங்களுக்கு கால் அடிச்சிட்டு வரேன். கண்டிப்பான கண்டிப்பான. சரி, ஆல் தி பெஸ்ட் சந்தீப். இவர் தூங்கி இருந்தாரு. இவர் கொஞ்சம் ஃபுல் டயர்ட்ல இருக்கிறாரு. இவர் விடியப்புறம் பள்ளி தூங்கின வேற தான் தூக்கிட்டு இருந்தாரு. இவரை நாங்க இந்த தூக்கிட்டு போவோம். அப்ப கொஞ்சம் ஆளை தூக்கிட்டு போவேன். சாலையில போட்டு வரவா? அவனை நீ ஏற மாட்டாடா. ஒருக்காக இருந்ததோட ஒரு வெறியோட இருக்கிறாரு. ஒருக்காக இருந்ததோட நாங்கள் பண்ண வேலையோட பெரிய ஆகிட்டோம். முடியல நீ ஏறக்கூடாது ஒரு முடிவுக்கு வந்துட்டான். புளியங்குளத்துல வெளியில தங்கிட்டு நின்றாரு. அவன் பவுனியாக பிறகு இல்லை, அவன் ஹாஸ்பிட்டல்ல இப்போ அவனுக்கு யாழ்ப்பாணம் போயிட்டான். அவனுக்கு கடன் செய்தான். அவன் வெளிக்கிடுவான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 5-6 நாள் அவர் ட்ரைனிங் நடக்க சொல்லி கிடக்கு. டெய்லி நடக்க சொல்லி கிடக்கு. காலம் 20 கிலோமீட்டர், பின்னரம் 20 கிலோமீட்டர் நடந்து பழகி போட்டு போதுமா வா ஜாயின் பண்ண. உங்களோட செட் ஆயிடுவார் மாதிரி. செட் ஆயிடுவார். சரி ஓகே, சந்திப்போம். உங்களோட பயணங்கள் நாளைக்கு இன்ஷால்லா நான் கால் அடிச்சிட்டு வருவேன். ஓகே, நான் சந்தோஷம். பாய். சந்தோஷம். பாய் அண்ணா. வணக்கம் தம்பி. யாழ்ப்பாணம். தமிழ் ப்ரோ. தமிழ் ப்ரோ தெரியுங்க. பாருங்க வெஹிக்கிள் வெஹிக்கிள். பாருங்க. நீங்களுங்க? நான் முள்ளதி. நான் லைக் வரும். நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வலிக்கிறாங்க 8 நாளுக்கு முதல். 8வது நாள் இன்றைக்கு. இப்போ இதில் பக்கத்தில் கலாவாயாக்கு சாம்பாவா முன்னுக்கு சாம்பாவேலையா அதில் தங்கிட்டு நாளை புத்தளம் போகிறோம். நாளை புத்தளம் டவுனுக்கு போகிறோம். அதுக்கு பிறகு குருநாகல் போய் நாங்கள் நிலையை பார்த்தோம். ஓ, நாலு மத ஒற்றுமையும் வரைச்சி சரி காட்டணும். வருவான் 2 பேர் வரும். சரி ஓகே பாய். பாய். இருக்கீங்க? ஓ, நான் 2 தான் போகிறோம். இன்றைக்கு கொஞ்சம் தூரம் தான். அதில் இருந்து ஒரு 5 கிலோமீட்டர். நாளைக்கு புத்தளம் போகிறோம். அப்போ இன்றைக்கு மெதுவாக ஆறுதலாக போகிறோம். புத்தளம் தானே? கண்டு வந்துங்களா? ஓ, நாளைக்கு புத்தளம் போயிடுவோம். டவுனுக்கு போயிடுவோம். நாளைக்கு எப்படி 35 கிலோமீட்டர். 4லேருந்து 6 மணிக்குள்ள டவுனுக்கு வந்துடும். இல்லை 4 அதுக்குள்ளே வந்துடுவோம். நாங்கள் சும்மா ஒரு 4-5 ஆகும். சந்தோஷம் சந்திச்சது. இன்ஷா அல்லாஹ். பார்த்தாச்சு அவரு? ஓ, பார்த்தாச்சு. லீவ் போட்டு வந்ததே உங்களை அவரை சந்திப்போம். அப்படியா? ஒரே ரோட்டில். கங்க்ராச்சுலேஷன், உங்களோட இந்த முயற்சி வெல்லணும். ஆல் தி பெஸ்ட். சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். இது ஏதாவது ஒன்று நீங்கள் ஆக்டிவாக வர்றவங்களை ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாவில் நல்ல உங்களை பார்த்தாலே ஒரு எங்களுக்கும் ஒரு மோட்டிவ் ஆகுது. ஓகே, சூப்பர். நாங்களும் இதே மாதிரி நிறைய பேரை நம்ம யூடியூபர்ஸ் நல்லா போகிறீங்க. ஓ, ஒரு மாவட்டம் லைவ் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. கணவர் இருக்கிறீங்க? நான் உங்கள் எல்லாரும் சந்திக்க தான் வருவேன். இன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் இங்கே பாருங்க. ஹாய் ஹாய். நாங்கள் வவுனியா மண்கிண்டி எல்லாரும் நாங்கள் வந்ததே இன்றைக்கு ஒரு நாள் வந்ததே இப்படி இவங்களையும் இன்னொரு ஆள் நடக்கிறார் சாமி ப்ரோ, அவரையும் பார்த்துட்டு வர்றதுக்கு தான். ரொம்ப சந்தோஷம். உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். ஃபோட்டோ உண்டு. ஃபோட்டோ எல்லாம் இருக்கு. நல்ல சுகம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜன் கனவையா யங்ஸன், அதாவது கலாவையாக்கெல்லாம் வரும். இதுக்கான தாண்டி போனோம்னு சொன்னால் கலாவையா, அதாவது ஒரு பெரிய ஒரு பாலம் ஒன்று வரும். அதுக்கிடையில் ரூம் வந்தால் ரூமில் வாங்கிடுவேன்னு சொன்னால் அங்கே வில்லா கூடின ரூமெல்லாம் இருக்குது. எல்லாம் 13,000 14,000 அந்த மாதிரி ப்ரைஸ்லாம் ரூம் இருக்குது. நாங்கள் எங்கட பட்ஜெட் 2,000லேருந்து 3,000 தான். இப்படியே இந்த நீட்டுக்கு பார்த்தோம்னு சொன்னால் பழக்கடை தான் பாருங்கோ. இங்கே அவக்கோடாக்கள் மலையை போல் மாதிரி அந்த ஊர் வத்த பழம் அது எல்லாமே இங்கே காணக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லை பாருங்க, அப்படி நீட்டுக்கு பழக்கடையிலும் இந்த சோழனும் சுட்டு விற்று கொண்டிருக்கணும். வணக்கம் சகோதரன். வணக்கம் சகோதரன்.
அடிங்க ஒரு அடிங்க எங்கே இருந்து வரீங்க? நான் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் இருந்து. யாழ்ப்பாணத்தில் இப்போ எதுக்கு நாங்கள் இங்கே இருந்து வரோம்? எங்கள் அன்றப்புறமா இல்லை இது என்னடா? எட்டரை 9 மணி வேலைக்கு பண்ணாங்க. நேரம் இங்கே நேரு பக்கத்தில் நாளைக்கு புத்தளம் போவோம். நாளைக்கு 32 கிலோமீட்டர். இந்த என்ன நடக்குது? இந்த இதில் தான் இதில் தான் ஒரு 1 கிலோமீட்டர் அந்த பாலம் பாலம் கிட்ட தான் அந்த பாலம் தாண்டி 1 கிலோமீட்டர் நாளைக்கு புத்தளம் கவனிக்கிட்டோம். நாங்கள் புத்தளம் வரோம். இப்போ மன்னாருக்கு போனால் வேலைக்கு. வேலைக்கு இப்போ நாங்கள் யாரோட நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட புத்தள சகோதரங்களோட நிற்கிறோம். நாங்கள் புத்தளத்துக்கு போயில இதில் ஒரு பாலம் ஒன்று இருக்குது, அதாவது கலாவயா பாலம் இருக்குது. அந்த பாலத்தை நாங்கள் கடந்து முடித்தோம்னா நாங்கள் புத்தள மாவட்டத்துக்கு காடி வச்சுட்டோம். அப்படி தான் நண்பர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்த இடம் யாழ்ப்பாணம். என்ன புத்தளம் என்ன அங்கே நாங்கள் இருக்கிறோம் சொந்தமாக இருக்கிறீங்க. இப்போ இடம்பெயர்ந்த காலத்தில் போய் இருக்கிறீங்க. என்ன ஓகே சார், நாங்கள் அப்படி போயிட்டு வரோம். என்ன பாய், கவனம் போயிட்டு உங்களோட பேர்? ஒரு ஜாக்ஸ் பேர் இல்லை, ரெண்டு பேர் தாக்ஸா. கப்பலுக்கு இருக்கு லைசன்ஸ். கப்பல் எங்கே இருக்குது? கப்பல் இங்கே பின்ன இந்த இதுக்கு ஜாக்ஸ் பேர். ஓகே நம்ம கவனம். தம்பி எங்கட வண்டியெல்லாம் போது பாரு. வீடு எங்கேருந்து வரீங்க? புத்தளம் சகோதரம் எப்படி இருக்கீங்க? மரநாட்டுன்னு சொல்லிருந்தீங்க. மரநாட்டு வந்தோம். உத்துலேருந்து மரநாட்டை வந்து வாங்க ஹெல்ப் பண்ணுவோம். சந்தோஷம் சகோதரங்கள். இல்ல ஜிம்பாடியாகாட்டியும் நல்ல ஃபிட்டா என்னன்னு சொல்றது, நல்ல எனர்ஜியா இருப்போம். போய் திருப்பி நாங்கள் ஜிம் செய்யக்குள்ள நல்ல ஒரு ஃபிட்டான ஒரு பொடி கொண்டு வரோம். இரும்பு தான் கால். டேய் உனக்குறாப்பா, உனக்கு ஏன் ஜாக்ஸ் பரோ இல்லாட்டி மிஸ்டர் டொமேட்டோ, உனக்கு ரெண்டுல இருந்து பேர் மட்டும் சொல்லு. எனக்கு எப்படி கூப்பிட்டாலும் ஓகே. எனக்கு ஒரு பக்கத்தால ஒரு பக்கத்தால டொமேட்டோ கீழே விழுந்தா தண்ணி போகுது. இப்படிதான் குனிங்க. வேறக்கு டொமேட்டோ கலர்ல வந்தோம். அதுல வரும்போது ஆஞ்சு அழகா வளைஞ்சு விடுது இருக்குது பூ. பேர்டு மாதிரி இல்லை பார்க்க. இதில் பார்த்துருப்பீங்க புத்தளத்துலேருந்து எங்களோட சகோதரங்கள் வந்துருந்தவ. நாளைக்கு நாங்கள் புத்தளத்தில் மரம் நாட்டுறதுக்கு மேற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன நாங்கள் அதில் வந்த நோக்கத்தில் அடுத்த நோக்கம் மரம் நாட்டுறது. அதுக்கு பாதுகாக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் நாட்ட போகிறோம். இந்த முறை போன முறை தனியாக போனதில் அதாவது ஒரு சில மரங்கள் நிற்கும், ஒரு சில மரங்கள் நிற்காது. இந்த முறை வச்ச மரம் எல்லாம் நிற்கிற மாதிரி தான் நாங்கள் செய்ய போகிறோம். என்ன நல்ல பாதுகாப்பாக தான் செய்யும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 2 ரூம் இருக்குது. ஆனால் பக்கத்தில் ரூம் இருக்கிறதால நாங்கள் அங்கே அப்படியே தூரத்துக்கு போய் கொண்டிருக்கோம். இல்லை எங்கே அந்த கெலாவையா வருதுன்னு சொல்லி தெரியும். ஆனால் அந்த கெலாவையாவை மட்டும் காலையில் பெரிய பாலம்னு சொல்லி சினிமா அதில் முன்னுக்கு வர்றது ஒரு குட்டி பாலமாக தான் இருக்குது. பெரிய பாலமோ சின்ன பாலமோ போய் பார்ப்போம் கெலாவையா பாலம்னு சொல்லி. ஆனால் இது கெலாவையா பாலம் மாதிரி தெரியல. அதில் வாரது அதில் ஒரு குட்டி பாலம் உண்டு, அது அதில் வாரது. யாருக்கு நடக்கிறது 3 பேருமா ஒத்தரா? 3 பேர். 2 நடந்தோம், இப்போ 3 ஆகிட்டோம். இப்போ எத்தனை கிலோமீட்டர் நடந்திருக்கீங்க? இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட 240 மேலே நடந்துட்டு எங்கே போகிறீங்க? யாழ்ப்பாணத்துலேருந்து நாங்கள் ரூமுகளுக்கு எல்லாம் போனோம். சேர்த்து 240 மேலே இருக்குது. அன்னி பார்க்கல அப்படி இதெல்லாம் இருக்குது. இந்த இதில் ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர்? நார்மலாக ஸ்டார்ட்டில் 62 நடந்தாங்க. பேருந்து 45-40 நடந்தோம். பரவாயில்ல, நாங்களே வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்கோம். அப்புறம் அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் மாதிரி ஒருத்தரும் வரல, டீம் விளையாடுறல. 3000 கிலோமீட்டர் நோட் பண்ணியாங்க. 25 டிஸ்ட்ரிக்ட் ஸ்ரீலங்காவில் 25 டிஸ்ட்ரிக்ட் போகிறேன். தேங்க்யூ, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இதில் நாங்கள் ஒட்டலுக்கு நிற்க ஞாபகம் வந்து டவுன் படகினி கண்டாயம் அந்த சுல்தான் இது அப்படியே வந்திக்குது. வந்து அப்படியே உங்களால பார்த்து அப்படிதான் ஒரு இதோடு கொடுத்துக்குது. இந்த பயணத்தை வெற்றிகரமாக முடிச்சதுக்கு அவர்களுக்கான தேக ஆரோக்கியமும் எல்லாருடைய பிரார்த்தனையும் கட்டாயம் இருக்க வேண்டும். அத்தோட இவங்களோட பயணம் இலங்கை சரித்திரத்தில்
நிச்சயமாக எழுதப்படும் என்பதை இந்த இடத்திலிருந்து நாங்கள் அறிய தருகிறோம். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். ஓகே, அணைச்சி பிடிங்க. அதெல்லாம் காத்தோட பஸ்ஸில் போயிடாதீங்க. அப்படி கீழே கொஞ்சம் யாரும் மிஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ரோ பின்னி கொடுத்துட்டு இருக்காங்க. உள்ளுக்கு வா ப்ரோ. எடுத்துட்டேன் அன்றாவரம் வந்துடுவேன். நாங்கள் யாழ்ப்பாணம் தான் இப்போ வந்தா போல இப்படி உங்களை கண்டா போல நிப்பாட்டினது வேறு பிரான்ஸ்லேருந்து வந்திருக்காரு. இன்றைக்கு வந்தீங்க? இன்னைக்கு வந்தார். அப்போ நாங்கள் ஒருக்கா ரெண்டு போட்டு உங்களை சந்திச்சுட்டு போகணும்னு சொன்னது. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எப்படி எங்க எவ்வளோ கொழும்பு போறீங்களா? இந்த இது எடுத்தது கொஞ்சம் அடிங்க, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கு. எப்படி ஓகே சட்டப்படி இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ நான் தெரியும் மாட்டேன் வச்சு அவளை நெஞ்சால போகிறீங்களா? அப்போ நீரோளம்பு போகிறேன்னு அப்போ இப்போ நாங்கள் சரியாக எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அனுராதபுரம் மாவட்டம். இந்த பாலத்தை கடந்தோம்னு சொன்னால் நாங்கள் நிற்கிறது புத்தளம் மாவட்டம். வடகரி இல்லை, நாங்கள் அலுப்கவ சௌமியிட காண்டாங்க. வேறுவேலை அது பக்கத்தில் வேறுவேலை பக்கத்தில் வடகரி கண்டாம டீம்னு சொல்லி வடகரியில வடகிரி கண்டா வடகிரி கண்டா வடகிரி கண்டா அவங்க கண்டிச்சு என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு? எல்லாம் இருக்கு. தண்ணியிலேருந்து ஜூஸ்லேருந்து எல்லாம் இருக்கு. நாங்கள் எடுத்து பேரா இருக்கு. அப்படியே காலை வெள்ளது காலை வேடா. நாங்கள் புத்தளம், நீங்கள் விடாம். நான் இப்போ அனுராதபுரம். அப்போ வாங்க புத்தளத்துக்கு போவோம். சென்டரில் நிற்கிறான் அவன். அன்றாவதுக்கும் இங்கால கலாஓயா பாருங்க, கலாஓயா இதுதான். இந்த கலாஓயா தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றாபுரத்தையும் புத்தளத்தையும் பிரிக்கிற இடம். அதாவது இந்த ரோட்டால் கூடுதலாக அந்த கொழும்பு ரோடு என்ன கூடுதலாக யாழ்ப்பாணத்தை போகிறோன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இல்லை. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா, ஏர்போர்ட்டில் இருந்து யாழ்ப்பாணம் போகிற ரூட்டில் நிற்கிறோம், அந்த கல்லடி பாலத்துக்கிட்ட. அதனால கல்லடி பாலங்களாப்பா அது இது கலாவையா பாலமடாப்பா, ராணுவ தொழிற்பயிற்சி நிலைய மையம். கலாவையா பாலத்தில் நிற்கிறோம். அதாவது புத்தளத்தையும் அன்றாவரத்தையும் பிரிக்கிறது இந்த பாலம் தான். அதுக்கு பதிலாக நாங்கள் நின்று இருக்கோம். நீங்கள் என்னது காடி எடுத்துட்டு நிப்பாடுங்க ப்ரோ, உங்களை பார்த்துட்டு சந்திக்கணும்னு சொன்னது காப்பியாக இந்த பிக் ஃபேன். ரெண்டு மூணு பேரை வந்து சந்திக்கலாம். சின்ன முறை வந்து கட்டாயம் சந்திச்சு போடுவோம். அந்த அண்டு நள்ளிரவு வந்து ஹோட்டல் கதவால நேற்றிரவு சந்திக்க வந்து ஹோட்டல் க்ளோஸ் பண்ணதால இப்போ வந்து எங்களை சந்திச்சு பெரிய சந்தோஷம். என்ன என்ன வேணும் உங்களோட பயணங்கள்? நாங்கள் வாகனத்திலேயே இப்படி தெரிய முடியாங்களா? நீங்கள் நடந்து இப்படி தெரியுங்களா? அதுதான் பார்க்க ஆச்சரியம். அப்போ வேனோடி களைச்சி போனீங்களோ? வேனோடி களைச்சி போனோம். நாங்கள் நடந்து களைக்கிறோம். என்ன நாள் கிடக்கு, என்ன தூரங்கள் இல்லை என்னதுல நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ரோட்டை பார்க்குறீங்க. நாங்கள் விதம் ரோட்டை பார்க்குறோம். நீங்கள் அப்படியே தொடர்ந்து அப்படியே போகிறீங்க. உடனே ஸ்பீடாக போய்க்க உங்களுக்கு அந்த பார்த்து ரசிச்சு கொண்டு போயிடாது. நாங்கள் மெதுவாக அவங்க அதில் அந்த பூவில வந்து ஒவ்வொரு நுனி நுனி அதில் எத்தனை மண் கிடக்க உடனே கொண்டு போகிறோம். இப்போ நீங்கள் புத்தளமா? இப்போ புத்தளத்துக்காக போயிட்டு இருக்கீங்க? புத்தளத்தில் தான் நினைக்கிறோம். என்ன அங்கே இருக்குது வெல்கம் டு புத்தளம் அதில் இருக்குது. வெல்கம் டெல்லி இருக்குதோ. இந்த சாலியா வேவ கிராமம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். இங்கால இது புத்தளத்தில் இருக்கிற ஒரு கிராமம் உண்டு, சாலியா வேவ. இங்கால நாங்கள் எங்கேயாவது போய் ரூம் பிடிக்க போகிறோம். அதில் ரூம் இருக்கு போல, அப்படியே 6 எழுதிது. அப்போ அது ரூமா? நாங்கள் காடுகள் இருக்கும் போல இப்போ ரூம் இருக்காத இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சாப்பிட்னாங்க. அந்த முன் கடையில் சாப்பிட்னாங்க. முன்னு கண்டாங்க சுரண்டு போகணும். நாங்கள்
இந்த முன்கடலேருந்து 200 மீட்டர் நாங்கள் உள்ளுக்கு போனோம்னு சொன்னால் இதில் எங்கேயோ ரூம் இருக்குதா, காட்டு பகுதி நிறைய இருக்குது. ஆனால் முன்னே நல்ல பெரிய ஒரு பில்டிங் இருக்குது. ஏதோ பாட்டி பண்ணி கொண்டு இருக்காங்க, அவ்வளோ நல்ல பாட்டு போட்டு கொண்டு என்னப்பா அப்படியே திருப்பி சொல்கிறேன். இப்படி குறைச்சிங்கன்னு சொன்னால் உங்களை யூடியூப்பில் வீடியோவில் போடுவேன் கண்டிப்பாக தெரியும். எப்படியும் வருவீங்கள் எப்படியும் வரவே ஆடாப்பா யூடியூப்பில். இத்தோடு இந்த காணொலியை நாங்கள் முடித்துக் கொள்கின்றோம். பாய்.